ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹாப்பி குக்கிங் சேனலில் பெப்பர் சிக்கன் வித் வெஜ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வீட்டிலையே மசாலா அரைச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 10 முந்திரி, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்து எடுத்துக்கோங்க. 7 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாம் போட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சியும் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. இங்கே 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் கழுவி வச்சுருக்கோம். அப்புறம் பெரிய ஆனியன் கட் பண்ணிக்கிட்டேன், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் அந்த பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி பண்ணினது, அப்புறம் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ஆப்ஷனல். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் சூடானோன்னு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது நம்ம தக்காளியும் அதில் கொட்டிடலாம். கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக சாஃப்ட் ஆயிரும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச அந்த பெப்பர் சிக்கன் மசாலாவையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுருக்குறோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு அந்த சிக்கனையும் அதில் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரி பார்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். பொறுமையாக எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு சரி பார்த்துட்டு அதனோட மூடியை போட்டு மூடி வச்சு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ நல்லா கமன்னு வாசனையோட நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த புதினா இலைகளை மேலே தூவி ஒரு 2 மினிட்ஸில் நிறுத்திடலாம். ஸோ நமக்கு ஒரு அருமையான பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிருக்கு. இதோட வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நமக்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த சிக்கன் கிரேவியை நம்ம சப்பாத்தி, பூரி, நான், ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை இது கூடலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.